எனக்காக நீங்க படுற அவஸ்தையை பார்க்க என்னால முடியல. நான் வேணும்னா இப்பவே குழந்தை எடுத்துட்டு போயிடுறேங்க. சந்திரா, 10 மாசம் தன் குழந்தைய சுமந்த ஒரு தாய் பிரசவ வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தன் குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ற அன்னைக்குதான் எங்க துன்பத்தை எல்லாம் மறந்து நாங்க சந்தோஷப்பட போறோம். நீ போய் தூங்குமா. சமையல் எல்லாம் ரெடியா? இதோ மண்ணெண்ண, இதோ தீ போட்டு இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம். எப்பா சாராயா தெனாவட்ட பாத்தியா? ஏன்பா ஏசியில சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொஞ்சாதியும் ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நீ எரியிற வீட்டுல புடுங்குறது லாபம்னு சில்லற சம்பாதிக்கிறிய. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டீ குடிக்கிறது தான். டீ குளிக்கிறது பாவிகளா? சந்திராவையும் ஜாகியும் எரிச்சிடாதீங்க. அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணிருக்கேன். போகும்போது கவனிச்சுட்டு போறேன். மூஞ்சி முகர கட்டே பாரு. டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு தான். என்ன காலங்காத்தம் எல்லாரும் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். தத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பையனை தத்து எடுக்கிறதுனால சுனில் தத்துன்னு பேர் வச்சா அது நல்லா இல்ல. ராவணன் வைக்கலாம். சரவணன் வைக்கலாங்க. முருகன் பேரு அழகா இருக்கும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குட் நேம். சரவணனே வச்சிருவோம். சரவணு. சரி சரி, நான் அடுத்த சடங்கு ஏற்பாடு பண்றேன். என்ன சார் சடங்குது? அதெல்லாம் கேரளா டைப்பா. நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புற படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சுகாரமா எடுத்துக்கலாமா? ஆமாப்பா, பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அருந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீள கோடு. அவ்வளவுதான். பைத்தியக்காரத்தனம். பச்சை குழந்தை அவ்வளவு போய் சூடு தாங்குமா சார்? தாங்குமோ தாங்காதோ, இது ஒரு சம்பிரதாயம். இல்லைன்னா தத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது. இப்படி ஒரு காட்டு முன்னாடி தரமான பழக்கத்தை நான் கேள்விப்பட்டதே. கேரளாவில் குழந்தைய கேட்டா கூட சொல்லும், தத்து கொடுக்க தாயோ தகப்பனோ இல்லைன்னா குழந்தை முதுகுல சூடு போட்டு தத்து எடுத்துக்கிறது தான் முறை. சீதாவிதே, குழந்தை திருப்பி போடு. குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தத்து கொடுக்க அப்பம் தானே வேணும். நான் இருக்கேன். யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா. ஒண்ணு பெத்த தகப்பனா இருக்கணும், இல்ல தாயா இருக்கணும். இந்த குழந்தைக்கு 2 பேர் இல்லாத போது சூடு போட்டு தானே எடுத்துக்கணும். அந்த குழந்தைக்கு தகப்ப நான் தான் சார், நான் தான் பெத்துறேன். இந்த குழந்தைக்கு நீ தகப்பனா? என்னப்பா புதுசா கதை விடுற? சத்தியமா சொல்றேன், அது ஏன் குழந்தை தான் சார். எனக்கு என் மனைவி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்க வழி இல்லாம அவதான் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா. தெய்வா தினமா அந்த குழந்தைய நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்க. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்புறேன். இது எதுக்கா இப்ப சொன்னேன்? என்ன இருந்தாலும் அது ஏறத்த சார். சம்பிரதாய சடங்குன்னு சொல்லி எனக்குமே இல்லாம அந்த குழந்தை முதல்ல சூடு போட என்னால தாங்க முடியல. அதனாலதான் சொல்றேன். எதுக்காக மனைவியை டைவர்ஸ் பண்ண? அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். லட்சக்கணக்கான பேர் படிக்கிற ஒரு பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்தா சார். ஏன் அப்படி செஞ்ச? உயிருக்கு போராடிட்டு இருந்த தங்கச்சி காப்பாத்துறதுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல. உன் மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய? நிச்சயமா
ரகு, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெருந்தன்மையா குணம் முடிச்ச ஒரு பெரிய மனுஷர் நீங்க. என் மனைவியை பத்தி? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியா? கொஞ்சம் என் கூட வரியா? கமா. மணியாச்சு 12 தணலாச்சு விழி 2 இந்த விரகம் ரொம்ப நரகம் கொஞ்சம் நிலவும் வந்து கொஞ்சு என் மனசுல உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்க உங்க மனைவியை இதுக்கு மேல நான் பார்க்க சார். இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன சார் வந்தது? ராகு, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவ என் மனைவி. ஏன் உன் மனைவி இருந்தா
ஊதாரி தந்த பொறுப்பில்லாத தாய் என் மனைவிக்கு, நோயாளி தங்க உன் மனைவிக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மேடல் ஆடினா என் மனைவி, மாடலா நின்னா உன் மனைவி. 2 பேரும் அவனை சந்திச்சோம், மனைவியை ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்ட துரத்திட்ட, அவங்க நடுவோட நிக்க வச்சுட்ட, அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான். குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டியே, அது என்ன நியாயம்? கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார். ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு. ஓஹோ, அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல, உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு. இப்ப நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே, அது மட்டும் சரியா? நானா மறைச்சனா? என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை காதலிச்சிருக்க, அவளை கல்யாணம் செய்துக்குதா சொல்றேன். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவள்கிட்ட சொல்லலையே. இது மட்டும் மறைச்சது இல்லையா? நம்ம பல்லை நம்ம நாக்க கடிச்சிட்டா நாம பல்ல தட்டி எழுந்திருந்தது. ஆனா மத்தவங்க சின்ன காயத்தை ஏற்படுத்தினா கூட அவன் நம்ம சும்மா வருது. கட்டப்பட்டாட்டி விரட்டிட்டு பெத்த குழந்தை அனாதைக்கிறவனுக்கு என் தங்கச்சி ஒரு காலம் கட்டி கொடுக்க மாட்டேன். I'm not a fool. You may go. Get out! நிலத்தை போட்டு ஆழமா உழுதாதான் பயிர் வளரும். மனசை போட்டு குழைவினாதான் தெளிவான முடிவு தர முடியும். தேவையான அளவுக்கு புருஷனை போட்டு குழைத்து வச்சிருக்கேன். நேரா வீட்டுக்கு போ, நான் சொன்ன மாதிரி செய்ய, சரியான முடிவு தெரியும். அவ முடிவு எதுவா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீதான் அவனுடைய மனைவின்னு சொல்லிட்டாரு. கீதா, நீங்க 2 பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்த அப்புறம் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். என்னங்க என்னடா அந்த ரவி விஷயமா என்ன செய்ய போறீங்க? கீதா போற காரியம் மட்டும் வெற்றி அடைச்சிட்டா நிச்சயமா தியாகம் அவளை மனைவியை எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் அந்த ரவி பையில கூப்பிட்டு இந்தாடா நீ கேட்ட 7 லட்சம்னு செருப்பால 7 அடி அடிச்சு வெளியில சொல்லப்போம். அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. இருக்கட்டுமே, நம்ம பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வழி கீதாவோட பார்க்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு வழி பிறந்துட்டா அப்புறம் அவனால என்ன செய்ய முடியும்?